இப்ப பர்சன் என்ன பண்றாரு, ஒரு பொட்டிகள்ல போயிட்டு எனக்கு சிகரெட் டப்பா கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்க போயிருக்காரு. அந்த சிகரெட் டப்பால ஒன்னும் இதுல சிகரெட் வேலைக்கு வந்து குடிங்க தெம்பா இருங்க அப்படிலாம் போட்டிருக்க மாட்டாங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா ஒரு பயங்கரமான போட்டோ, கேன்சர் வந்திருக்கும், கொஞ்சம் பார்க்க கொடூரமா இருக்கும். அது கீழே என்ன எழுதிருக்குன்னா டொபாக்கோ கேசஸ் கேன்சர், டொபாக்கோ கில்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கும். அதாவது டிரெக்டா இதுல இருக்க நீங்க ஒரு பொருளை நீங்க கன்சியூம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீ செத்துருவேன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறான். இப்ப அதை பார்த்து ஒன்னும் ஐயோ தெரியாம போச்சு, இது தெரிஞ்சிருந்தா நான் வாங்காம போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிடலாம். அதை வாங்காம இருக்க மாட்டாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அந்த உலகத்துல இருக்க பல கோடிக்கணக்கான மக்கள் வந்து சிகரெட்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? மனிதர்களுக்கு பாத்தீங்கன்னா 2 வகையான திங்கிங் இருக்கு. ஒன்னு லாங் டேர்ம் திங்கிங், இன்னொன்னு ஷார்ட் டேர்ம் திங்கிங். அன்பார்ச்சுனேட்டா மனிதர்கள் மூளை வந்து அதிகமா ப்ரிஃபர் பண்றது தெரியுமா? ஷார்ட் டேர்ம் திங்கிங் தான். அதாவது ஒரு செயலை பண்ணா நம்மளுக்கு இப்ப என்ன கிடைக்கும் தான் யோசிப்போம். இந்த செயலை பண்றதுனால வருங்காலத்துல என்ன கிடைக்கும் யோசிக்கவே மாட்டோம். இதுதான் அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக் எதுனா ஜேம்ஸ் கிளியர் சொல்லிருப்பாருன்னா, இன்னைக்கு ஒரு விஷயம் பண்றீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்க பண்ணதுனால நாளைக்கு எப்படி நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பார்த்துட்டு பண்ணீங்கன்னா உங்க லைஃப் வந்து ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். என்னோட கைண்ட் அட்வைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிகரெட்ன்றது மனுஷனுக்கு தேவையே இல்லாத விஷயம். அது நீங்க ஒரு நாள் இல்ல எப்பயாவது ஒரு தடவை சிகரெட் பஃப் பண்ணா பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா அதுவே நீங்க திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப நீங்க நாமளா வாழ்ற வாழ்க்கையை நீங்க இப்ப வாழ மாட்டீங்க. அந்த சிகரெட் குடிக்கிறதுனால வரக்கூடிய கான்சிக்வன்ஸை உங்களால அனுபவிக்கவே முடியாது. தேங்க்யூ.